பாறையில அடிச்சு 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 விழுந்தாங்க. ஒரு கல்ல எடுத்து அவங்க மண்டையில அடிச்சாவே ஓபன் ஆயிடும். சரிங்களா? அப்படின்னும் போது அந்த ஹைட்ல இருந்து அவங்க விழும் போது 300 மீட்டர் விழுந்துட்டே இருந்தாங்க. இது சாத்தியமா? இல்ல, சாத்தியம். உயிரோட வர முடியுமா? நம்ம மண்டை வந்து கல்லு கிடையாது, சாஃப்டான ஒரு இது. போய் அடிச்சதுனாவே ஃபோர்ஸ்ல வந்து உடனே பிரேக் ஆயிடும். இத்தனை அடிபட்டு அவங்க இறங்கி இருக்காங்க. அப்படின்னும் போது அது உயிரோட வரவே முடியாது. அவங்க விழுந்தது 300 மீட்டர் இல்லாம இருந்திருக்கலாம், இல்ல அந்த அளவுக்கு பாதிக்காத அளவுக்கு அந்த ஷேப் இருந்திருக்கலாம். ஏன் வேணும்னா நான் அன்னைக்கு அத்தனை மீடியா இன்டர்வியூ எடுக்க வந்தாங்க. எல்லாருக்கும் நான் இன்டர்வியூவே கொடுக்கல. ஏன்னா எவரெஸ்ட் வந்து என்னோட ட்ரீம் இல்லாம இருக்கலாம், பட் ஆனா நான் ஒரு காரணத்துக்காக அது பண்ணேன். ஆனா அடுத்த 7 சமிட் என்னோட ட்ரீமா நான் எடுத்தேன். அந்த ட்ரீமை நோக்கி தான் நான் போயிட்டு இருந்தேனே தவிர மீடியாவுக்குள்ள வர்றது நான் விரும்பல. படைப்பா படத்துல ரஜினி வந்து 3 hours வந்து பணக்கார ஆயிட்டார். உங்களால ஆக முடியுமா? ஆனா அவங்க அம்மா அப்பா சொல்லுவாங்க, நீங்க வந்து கஷ்டப்பட்டாதான் முன்னுக்கு வர முடியும். ஆனா அவங்க அம்மா அப்பா நம்ப மாட்டீங்க. Hey, hello, வணக்கம் my dear boys and girls. So yes, இன்னைக்கு செய்தி மலர் எக்ஸ்க்ளூசிவ் இன்டர்வியூல தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் உமன் எவரெஸ்டர் வீரமங்கை முத்தமிழ் செல்வி நம்ம கூட இருக்காங்க. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எப்படி போயிட்டு இருக்கு உங்களுக்கு இப்போ? இப்பயா மஞ்சுமல் பாய்ஸ் பத்தி பேசினதுல இருந்து ஒரே இதுவாதான் போயிட்டு இருக்கு. ஆமா, அதுக்குதான் நான் மெயினா வந்திருந்தேன். மஞ்சுமல் பாய்ஸ் பத்தி நம்ம ஒரு புரிதல் நம்ம பத்தி பேசணும். உங்களோட கஷ்டத்தை பத்தி நீங்க சொல்லியிருந்தீங்க. பட் ஆடியன்ஸ் வேற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க நீங்க நினைக்கிறீங்க. அண்ட் மோஸ்ட் ஆஃப் த பெர்ஸ்பெக்டிவ்ஸ் அப்படிதான் இருந்துகிட்டு இருக்கு. ஆக்சுவலி என்ன ஆச்சு, எதனால இந்த டிஃபிகல்டிஸ் ஏற்படுதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? நான் என்ன ஃபீல் பண்ணேன் அப்படின்னா, நான் வந்து அந்த படத்தை வந்து நான் தப்பே சொல்லவே இல்லை. ஃபர்ஸ்ட் அந்த வேர்டே எனக்கு அதுதான் இருக்கும். எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ரியலுக்கும் ஸ்கிரீன் லைஃப்க்கும் உள்ள டிஃபரெண்ட் தான் சொன்னேன். உண்மையிலே அந்த படம் வந்து உண்மை கதை, நான் அக்ரி பண்றேன். அது வந்து நான் தப்பு சொல்ல. ஆனா உண்மை கதையா இருந்தாலுமே நம்ம ஸ்கிரீனுக்கு வரும்போது உண்மை கதை அப்படியே கொண்டு வந்தா ஸ்கிரீன்ல வந்து கண்டிப்பா அது வந்து அந்த மூவிக்கு வந்து பாப்புலாரிட்டி கிடைக்காது. சோ அடிஷனலா எதையாவது ஆட் பண்ணி தான் அதை கொண்டு வர முடியும். நான் என்ன சொன்னேன்னா, என்னோட லைஃப் என்னோட அச்சீவ்மெண்ட்க்கும் அதையும் பார்க்கும்போது அது ஸ்கிரீன், அந்த ஸ்கிரீன்ல கொண்டு வரும்போது டைரக்டர் அப்படி கொண்டு வந்தாதான் அந்த படம் சக்சஸ் ஆகும். அதை வந்து நான் வந்து தப்பாவே நினைக்கல. ஆனா என்ன சொன்னா, அதுக்கு இருக்க லைக் ரியலுக்கு இல்ல, ஸ்கிரீனுக்கு இருக்க. அதாவது நீங்க சொல்றீங்கன்னா ஸ்கிரீன் பிளேல பார்க்கும்போது அதுக்கு ஒரு வரவேற்பு கொடுக்குறாங்க. பட் நான் நேர்ல போய் அந்த இடத்துல அந்த சாதனை பண்ணிருக்கேன், எனக்கு அந்த அளவுக்கு வர மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்றீங்க. இதுதான் நடந்திருக்கு. இது வந்துட்டு வேற மாதிரி புரிஞ்சுக்கிறாங்கன்ற ஒரு பக்கம் ஒரு வருத்தம். அது எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. ஏன் அதை சொல்றேன் அப்படின்னா, இப்ப நீங்க எடுத்துக்கோங்க, அந்த படம் உண்மை கதை. அந்த படத்தை நான் சொல்லல, டைரக்டரை குறை சொல்லல, அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்ப் பண்றதை நான் குறை சொல்லவே இல்லை. ரியல் லைஃப் இன்சிடென்ட் பண்றாங்க. நீங்க நான் ஒரு கேள்வி கேக்குறேன். இப்ப நீங்க வந்து நான் உங்களை வந்து 300 மீட்டர்ல தள்ளி விடுறேன் மேல இருந்து. சரி, இப்ப நீங்க கீழே விடுறீங்க, நீங்க உயிரோட வர முடியுமா? அது பெரிய அளவுக்கு சாத்தியம் இல்ல. பட் ஆனா பயங்கரமா அடிபடும், உடம்புல அடிபடும். 300 மீட்டர்ல இருந்தா நீங்க எப்படி அடிபடும் மட்டும் சொல்வீங்க? ஆனா வந்து உயிருக்கு ஸ்கிரீன்ல காமிச்சது என்ன காமிச்சாங்க? பாறையில அடிச்சு 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 விழுந்தாங்க. ஒரு கல்ல எடுத்து உங்க மண்டையில அடிச்சாவே ஓபன் ஆயிடும். சரிங்களா? அப்படின்னும் போது அந்த ஹைட்ல இருந்து அவங்க விழும்போது 300 மீட்டர் விழுந்துட்டே இருந்தாங்க. இது சாத்தியமா? இல்ல, சாத்தியப்படாது. உயிரோட வர முடியுமா? வராது. அப்ப நான் வந்து அந்த படத்தை தப்பு சொல்லல. அப்ப அந்த படத்துல இப்படி கொண்டு வந்தாதான், அந்த ஸ்கிரீனுக்கு கொண்டு வந்தாதான் அந்த படம் வந்து ஹிட் ஆகும். எல்லா படமும் அப்படிதான். உண்மை கதைக்கும் நம்ம ஸ்கிரீனுக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் மாடிஃபை பண்ணி தான் கொண்டு வர முடியும். ஆனா அந்த படத்துல பாதிக்கப்பட்ட அந்த நபர் வந்துட்டு சொல்லும் போது இதை விட அதிகமா கஷ்டப்பட்டிருக்காங்க, ஸ்கிரீன்ல கொஞ்சம் கம்மியா தான் காமிச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. பட் ரியல் லைஃப் நடந்திருக்கு. பட் ஆனா எல்லாருக்குமே அது நடக்குமா அப்படின்னு கேட்கும்போது கிடையாது. 300 மீட்டர் நீங்க சொன்ன மாதிரி விழுந்தா அடியும் படலாம், உயிரும் போகலாம். உயிர் போகிற அளவுக்கு அந்த இன்சிடென்ட் நடந்திருக்கு. ஓகே, நீங்க அப்படி சொல்றீங்க. 300 மீட்டர்ல ஒரு டைரக்டா விழுந்தோம் அப்படின்னா, இப்ப மலை சரிவல்ல இருக்கும், விழுறோம் அப்படின்னா அது ஸ்ட்ரைட்டா சரியிரும். சரியும் போது உங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வராது. ஆனா நான் அவங்க விழுந்தது வந்து ஜிக்ஸாக்கா விழுந்திருக்காங்க. ஒரு நம்ம மண்டை வந்து கல்லு கிடையாது, சாஃப்டான ஒரு இது. போய் அடிச்சதுனாவே ஃபோர்ஸ்ல வந்து உடனே பிரேக் ஆயிடும். அப்படின்னும் போது உங்களுக்கு எத்தனை அடிபட்டு அவங்க இறங்கி இருக்காங்க. அப்படின்னும் போது அது உயிரோட வரவே முடியாது. அவங்க விழுந்தது 300 மீட்டர் இல்லாம இருந்திருக்கலாம், இல்ல அந்த அளவுக்கு பாதிக்காத அளவுக்கு அந்த ஷேப் இருந்திருக்கலாம். அப்படிதான் நான் ஃபீல் பண்றேன். இது வந்து உண்மையா பொய்யா எல்லாம் நான் சொல்ல வரல, பட் சொல்றேன். உண்மை கதையில இந்த மாதிரி அடிச்சதுன்னா கண்டிப்பா வர முடியாது. என்ன பொறுத்த வரைக்கும் நான் சொல்றேன், 4வது மாடியில இருந்து உங்களை தள்ளி விட்டா நீங்க உயிரோட வருவீங்களா? இல்ல. உங்களுக்கு நல்லா எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம், ஆக்சிடென்ட் ஆகுறோம், பைக்ல திடீர்னு அடிக்குது, எதிர்பாராத விதமா அடிக்குது. கரெக்டா நடுவுல அந்த ரோட்ல இருக்க அந்த மிடில் அந்த என்ன சொல்லுவாங்க,
டிவைடர் இருக்கும். அந்த டிவைடர்ல அடிச்ச உடனே பாத்தீங்கன்னா அது பிளட் லீக் ஆகும், பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் கொண்டு போறதுக்குள்ள இறந்துரும். இதுதான் நம்ம பாத்துருக்கோம். இப்ப இன்னைக்கு நியூஸ் நான் பார்த்தேன், நேத்து நைட் நடந்திருக்கு. அவங்க 2 பேர் வந்து ஹெல்மெட் போடல, வண்டி அடிச்சு கரெக்டா மண்டை போய் அடிச்சு டிவைடர்ல அடிச்சு இறந்துட்டாங்க. நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? நான் சொல்றதுக்கு ஸ்கிரீன் வேற, ரியல் வேற. நான் படத்தை தப்பு சொல்ல, ஹெல்ப் பண்ணவங்களை தப்பு சொல்லல, டைரக்டர் தப்பு சொல்லல. டைரக்டர் அப்படி எடுத்தாதான் ஸ்கிரீன்ல வந்து படம் வந்து ஃபேமஸ் ஆகும். உண்மை கதையை நான் தப்பு சொல்ல, ஃப்ரெண்ட்ஸையும் தப்பு சொல்ல. நான் ஏன் வந்து இத சொன்னேன் அப்படின்னா, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்ப் பண்றாங்க, ஆனா அவங்க பின்னாடி நிறைய பேர் நின்னுட்டு இருக்காங்க. அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் நின்னாங்க, அதே நேரத்துல வந்து அவங்களுக்கு பின்னாடி வந்து நம்ம ரெஸ்கியூ டீமும் இருந்தாங்க. ஆனா என்ன அது வந்து நான் கம்பேர் பண்ணல. இந்த விஷயம் எல்லாம் பார்க்கும்போது ஆடியன்ஸ்ல இருந்து என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா, ஒருவேளை முத்தமிழ் செல்வி ஃபேம்காக இந்த விஷயங்கள் எல்லாம் பண்றாங்களா அப்படின்ற பக்கம் இருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க அப்படி பண்ணலன்னு எனக்கு தெரியும், உங்களை ஃபாலோ பண்றவங்களுக்கு அது நல்லாவே தெரியும். இந்த தருணத்துல நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அந்த பதில்? ஃபேம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நான் வந்து எப்ப எவரெஸ்ட் சப்மிட் பண்ணிட்டு வந்தேன் தெரியுமா? 2023 மே 23ல நான் எவரெஸ்ட் சப்மிட் பண்ணேன். நான் ஜூனே இங்க வந்துட்டேன். அப்படின்னும் போது நான் அன்னைக்கே ஃபேமா இருக்கலாமே, அன்னைக்கே இதை போட்டிருக்கலாமே, பேசி இருக்கலாமே. நான் எதுவுமே பண்ணல. ஃபேம் வேணும்னா நான் அன்னைக்கு அத்தனை மீடியா நான் இன்டர்வியூ எடுக்க வந்தாங்க, எல்லாருக்கும் நான் இன்டர்வியூவே கொடுக்கல. ஏன்னா எவரெஸ்ட் வந்து என்னோட ட்ரீம் இல்லாம இருக்கலாம், பட் ஆனா நான் ஒரு காரணத்துக்காக அது பண்ணேன். ஆனா அடுத்த 7 சம்மிட்ன்றது என்னோட ட்ரீமா நான் எடுத்தேன். சோ அந்த ட்ரீமை நோக்கிதான் நான் போயிட்டு இருந்தேனே தவிர மீடியாக்குள்ள வர்றது நான் விரும்பல. சோ அதனால இந்த சொசைட்டில என்ன முகம் தெரியாம போனதுக்கு காரணம் நானே ஒரு காரணமா இருக்கேன். ஏன்னா ஆமா கண்டிப்பா நான் வந்து பேசல. நான் வந்து எல்லாரும் இன்டர்வியூ கேட்டும் போது, சோ உங்க சேனலே வச்சுக்கோங்க, நீங்க கூட கேட்டு இருந்திருக்கலாம் உங்க சேனல்ல, ஆனா நான் யாருக்கும் கொடுக்கல. நீங்க வந்துட்டு டிலே பண்ணிருந்தீங்க, அடுத்த மாசம் நீங்க. ஏன்னா நான் வந்து என்னோட ரெக்கார்டை தான் நான் வந்து எவரெஸ்ட் முடிச்சு வித்தின் 9 monthsக்குள்ள நான் 5 கான்டினென்ட் கம்ப்ளீட் பண்ணிருக்கேன். அப்படின்னா என்னோட இலக்கை நோக்கி நான் போயிட்டு இருந்தேனே தவிர இந்த ஃபேம்க்கு நான் விரும்பல. இப்ப நான் ஏன் பேச வந்தேன்னா, நான் எதுக்காக பண்ணன்ற அர்த்தம் தெரியாம போயிடும். ஆமா, அந்த அர்த்தத்தை வெளிக்கொண்டு வரணும்ன்றதுக்கு சோ நம்ம பேசணும். நம்ம கஷ்டம்னா என்ன, அது கூட எதனால தோணுச்சு தெரியுங்களா? உண்மையிலே நல்ல படம் மஞ்சுமல் பாய்ஸ், எனக்கு பிடிச்ச படமா இருந்துச்சு. அந்த படத்தை என்ஜாய் பண்ணி தான் பார்த்தேன். அதுல நான் சொன்னிருந்தேன், கால்ல விழுந்து கும்பிட்டாங்க, 300 அடி பள்ளத்துல விழுந்துட்டாங்க, ஆக்சிடென்ட், இது எல்லாமே எனக்கு ரிலேட்டடா இருந்துச்சு. அதனால எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அப்ப வந்து அந்த படம் பார்த்த உடனே அந்த படத்தை தப்பா சொல்ல வரல, அப்ப பார்க்கும் போது எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. சோ ரியலாவே நம்ம வந்து 9000 மீட்டர் வரைக்கும், ஐ மீன் 9 கிலோமீட்டர் வரைக்கும் இந்த இஷ்யூவை ஃபேஸ் பண்ணி மறுபிறவி எடுத்து அந்த பிரச்சனையெல்லாம் தாண்டி இன்னைக்கு உங்க முன்னாடி நான் வந்து நின்னு பேசுறேன். அந்த வழிகள்ல வந்து நான் எவ்வளவு வழிகள் எனக்குள்ள இருந்தாலுமே அதை ஓவர் கம் பண்ணி வர்றதுக்கு என்னோட மென்டல் ஸ்ட்ரென்த் வந்து இருந்துச்சு. மென்டல் ஸ்ட்ரென்த் எனக்கு இருந்ததுனால நான் வந்தேன். அந்த மாதிரி நார்மல் லைஃப்ல எல்லாருமே நான் வந்து எவரெஸ்ட் ஏறணும், உங்க உயிர் போகணும் அப்படின்லாம் நான் சொல்லவே இல்லை. இந்த ஜேர்னில நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, ஓவர் கம் பண்ணி வர கத்துக்கணும்னு தான் சொன்னேன். நிறைய பேர் சொல்றாங்க உடனே, நீங்க வந்து நீங்க எவரெஸ்ட் ஏறி உங்க ஃபேமிலியை பத்தி கவலைப்படாம இருக்கலாம், நாங்க வந்து எங்க ஃபேமிலி எங்களுக்கு முக்கியம், எங்க ஃப்ரெண்ட்ஷிப் முக்கியம். நான் வந்து எவரெஸ்ட் ஏற சொல்லவே இல்லையே, ஒரு வார்த்தை சொல்லியிருக்கேனா, எவரெஸ்ட் நீங்க ஏறுங்க, நீங்க எவரெஸ்ட் ஏறி வந்து சாதனை பண்ணுங்க நான் சொல்லல. உங்களுக்கு என்ன டேலண்ட் இருக்கு, உங்களோட முயற்சியை ஏன் வந்து ட்ரை பண்ண மாட்டீங்க? ஐ மீன் நம்ம வந்து டேலண்ட்னா எக்ஸ்ட்ராடினரி டேலண்ட் மட்டும் கிடையாது. நம்ம நார்மல் லைஃப்ல நம்ம முன்னுக்கு வரணும் அப்படின்னா அதுக்கான முயற்சி எடுக்கணும். முயற்சி எடுக்காமே வந்து எல்லாருமே பயப்படுறாங்க. ரிஸ்க் எடுக்கலாமா வேணாமா, நம்ம இதுல போட்டுட்டு வருமா வராது, இப்படியே நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம முக்காவாசி பேர் பாத்தீங்கன்னா இந்தியாவில பொறுத்த வரைக்கும் ஒரு 25% வேணா பணக்காரவங்க இருக்கலாம், 75% வந்து நார்மல் மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான் இருக்காங்க. அப்ப நார்மல் மிடில் கிளாஸ் ஃபேமிலி யாருமே முன்னுக்கு வரக்கூடாதா? அப்ப ட்ரை பண்ண கூடாதா? அதுக்கான முயற்சி எடுக்க கூடாதா? பணம் இல்லைன்னா ஒருத்தவங்க கேட்டாங்க, பணம் இல்லை என்கிட்ட, அதனால நீங்க உங்ககிட்ட பணம் இருந்துச்சு, என்கிட்ட பணம் இல்லவே இல்லை, நான் ஜீரோல இருந்தேன். அன்னைக்கு நான் வந்து எவரெஸ்ட் ஏறணும் போது ஜீரோ. ஆனா நான் என்னோட முயற்சி என்னோட நம்பிக்கையை நான் விடல. எல்லார்கிட்டயும் போனேன், கெஞ்சினேன், கேட்டேன், என் மேல நம்பிக்கை இல்லாம. ஆனா நம்ம கவர்மெண்ட் என்ன நம்பினாங்க ஃபர்ஸ்ட். அந்த நம்பிக்கையினால அவங்க கொடுத்ததுக்கு அப்புறம் எனக்கு நிறைய பேர் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி வந்து யாரும் முன்னெடுத்து வைக்கல. ஏன் அப்படின்னா இந்த இடத்துல வந்து வெளி உலகம் என்னத்தை காமிக்குதோ அதை வச்சுதான் இங்க நம்புறாங்க.
ரியலா நம்ம போய் ஒருத்தவங்க சொல்லும் போது நம்பிக்கையே வராது. அந்த மாதிரி உலகத்துலதான் நம்ம இருந்துட்டு இருக்கோம். அதனால நம்ம வந்து முயற்சியே பண்ணலாம். எப்படி நீங்க இன்னைக்கு ஆங்கரா இருக்கீங்க, நீங்க இந்த ட்ரையல் பார்க்கலன்னா நீங்க வந்திருப்பீங்க. கண்டிப்பா நானும் நிறைய ஃபேஸ் பண்ணிருப்பேன். நிறைய இஷ்யூகள் முடிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த இடத்துக்கு மாற முடியும். கண்டிப்பா இதுதான் என்னோட தாட். சோ இதுதான் நான் ஃபீல் பண்ணேன். சோ அதனால ஒருவேளை உங்களுக்கு எல்லாம் அந்த மூவியை பத்தி நான் ராங்கா பேசிருந்தா அதுக்கு தப்பு. நான் ராங்கா பேசல, சாரி கேட்க வேண்டிய அவசியமே இல்ல. நான் சொன்னது ஸ்கிரீன் லைஃபுக்கும் ரியல் லைஃப்க்கும் இல்ல டிஃபரெண்ட். ஸ்கிரீன்ல கொண்டு வரும்போது டைரக்டா அப்படியே கொண்டு வரவே முடியும். கண்டிப்பா அப்படி கொண்டு வந்தாதான் அந்த படத்துக்கான வேல்யூவே தெரியும் வெளியில. சும்மா நான் கீழே விழுந்தேன், இப்ப மாடியில இருந்து கீழே விழுந்தேன், என்ன காப்பாத்தினாங்கன்னு வச்சுக்கோங்க, அது உங்களுக்கு பெருசா தெரியுமா அந்த படத்துல? இல்ல, வாய்ப்பே இல்ல. அது வந்து எக்ஸ்ட்ராடினரியா கொண்டு வருவாங்க. அப்பதான் அது வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் உங்களை சொல்றேன். இப்ப வந்து நீங்க படையப்பா படத்தை பாக்குறீங்க. படையப்பா படத்துல எப்ப வந்து ரஜினி வந்து 3 மணி நேரத்துல 3 ஹவர்ஸ்ல வந்து பணக்காரர் ஆயிட்டாரு. உங்களால ஆக முடியுமா? ஆனா அவங்க அம்மா அப்பா சொல்லுவாங்க, நீங்க வந்து கஷ்டப்பட்டாதான் முன்னுக்கு வர முடியும். ஆனா அவங்க அம்மா அப்பாவை நம்ப மாட்டீங்க யாரும். எல்லாரையும் சொல்ல வரல, அந்த மாதிரி இருக்காங்க, அந்த மாதிரி பேசக்கூடிய நபர்கள் இருக்காங்க. சோ அப்படின்னும் போது நம்ம அம்மா அப்பா சொல்லி கொடுப்பாங்க, குழந்தையில இருந்து சொல்லி கொடுப்பாங்க, நம்ம கஷ்டப்பட்டாதான் முன்னுக்கு வரணும் அப்படின்ட்டு. ஆனா அத வந்து நம்ம நம்ப மாட்டோம். 3 மணி நேரம் படத்துல நம்ம பார்த்த உடனே அப்படியே ஒரு ஃபீல் வரும் பாருங்க. ஆமா, ஆயிடணும்னு முடிவு பண்ணோம். ஆனா அதுக்கு முயற்சி இல்லைன்னா எப்படி வரும்?